டிவிகே கவர்மெண்ட் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்குற அரசு பணி வந்து சட்டப்படி செல்லுமா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தீரன் திருமுருகன் மதுரை லாயர் ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் வந்து கரூரில் போன வருஷம் செப்டம்பரில் நடத்தின மீட்டிங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இறந்த 41 பேரோட குடும்பத்துக்கு அரசு பணி அப்படின்ற முடிவுக்கு அகேன்ஸ்டா சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, கரூர் கலெக்டர், இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து சிஎமோட டைரக்ஷன் படி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறத நிப்பாட்டி வைங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு வந்து இப்போ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறத வந்து கவர்ன் பண்ணுறதுக்கு எந்த பாலிசியும் இல்லை. இப்படி ஒரு இன்சிடென்ட்டை வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா ஆர்டிகல் 14 and 16 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே பாதிக்கும். குவாலிஃபிகேஷன் இருக்கிற எல்லாருமே கான்ஸ்டியூஷனல் ரைட் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ல கம்பீட் பண்ணுறதுக்கு. இப்படி கொடுக்கப்படுற ஜாப்ஸ் வந்து ஆர்டிகல் 14 and 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து அரசாங்க வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹைகோர்ட் வந்து எங்கள் தூத்துக்குடியில் நடந்ததுக்கும் கரூரில் நடந்ததும் ஒன்றும் இல்லை, தூத்துக்குடியில் நடந்தது காவல்துறை அத்துமீறல், கரூரில் நடந்தது அது இல்லை. இன்னைக்கு 3 மணிக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதை நடத்திக்கோங்க. ஆனால் கொடுக்கப்படுற வேலையெல்லாம் தற்காலிக பணியிடங்களாகவும் நீதிமன்ற மறுஆய்வுக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.